சூரியனால் உருவாக்கப்பட்ட பெண் அலிக்கிரகம் இந்த ராகு அப்படிங்கிறது. அப்ப உங்களுடைய எல்லா விஷயம் பாருங்க சூரியனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுக்காக இவங்க ஒருத்தர் கட்டுப்பாடு தான் இருப்பாங்கிற விஷயங்கள் கிடையாது. சூரியனின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 4ஆம் நம்பரில் பிறந்த ராகுவோட ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடியவங்க. 4ஆம் தேதியில பிறந்தவங்க, 13ல பிறந்தவங்க, 22ல பிறந்தவங்க, 31ல பிறந்தவங்க. பிறந்த தேதி, மாதம், வருடத்தை கூட்டினாலும் 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இவங்க ராகுவோட ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்காங்க. 4ஆம் நம்பர்ல பேர் வச்சிருந்தாலுமே ராகுவோட ஆதிக்கத்தின் கீழ் தான் இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர்ல பேர் வரவே கூடாது. 4ஆம் நம்பர்ல பேர் வச்சிங்கன்னா நாய் படாத பாடு நீங்க பட வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்க பேரை நீங்க நல்ல நம்பர்ல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுடைய திறமைகளை திருக்குறளை அடக்கியிருக்காரு. அப்ப தெய்வத்தால் ஆகாத காரியத்தை கூட இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க முயற்சியால முடிக்கக்கூடிய தைரியமும் மனோபலமும் அவருக்கு அதிகமா இருக்கும். அதை தான் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு.